நாம் கடந்த முறை நாம் சிந்திச்ச என்னுடைய தொடர்ச்சியாக இயேசு கிறிஸ்து பூமியிலே வாழ்ந்தாரா? அல்லது அவர் ஒரு புனையப்பட்ட ஒரு கற்பனை கதாபாத்திரமா? என்பதை குறித்து நாம் பார்த்தோம். முதலாவது, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்தில இருந்த ராஜாக்களுடைய பெயர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆளுகைகள் யாரெல்லாம் ஆளுகை செய்தார்களோ அவருடைய ஆளுகைகள் பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு நாம் பார்த்தோம். அதே மாரி இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆதாமிலிருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் என்னதுங்க, அவருடைய வம்ச வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்குது இதை பார்த்தோம். அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்துவுக்கு பூமிக்குரிய வகையில் ஒரு குடும்பம் இருந்தது. அவருடைய என்னதுங்க, பூமியிலே அவருடைய தகப்பனார் என்று அழைக்கப்பட்ட யோசேப்பு மற்றும் அவருடைய தாயார் மரியாள் மற்றும் என்னதுங்க, அவருடைய சகோதரர்கள் மற்றும் என்னதுங்க சகோதரிகள் என்னதுங்க அவரோடு கூட இருந்தார் என்பதை நாம் பார்த்தோம். அடுத்தபடியாக நாம் பார்த்த விஷயம், இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கிற பொழுது அவர்கள் செய்த என்னதுங்க அற்புதங்கள் எல்லாம் என்னதுங்க, அவர் வாழ்ந்தார் என்பதற்கு சாட்சி. 5000 பேருக்கு போஷித்தார் என்று சொன்னால் 5000 பேர் என்னதுங்க இயேசு கிறிஸ்துவை பார்த்துருக்குறாங்க. அப்போ கடந்து போக முடியாது அந்த நிகழ்வை. அதே போல என்னதுங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய என்னதுங்க அந்த எருசலேமிலே அவர் பிரவேசிக்கிற பொழுது இல்லையா, அவர் ஒரு ராஜாவாக பிரவேசிக்கிற பொழுது கழுதையின் மேலே ஏறி வருகிறது என்னதுங்க நாம் பார்க்கிற பொழுது அநேக ஜனங்கள் இருந்துங்க அதை என்னதுங்க கேட்குறாங்க. அதே மாதிரி அந்த ஆலயத்தில் இருந்துங்க அவர்கள் வியாபார ஸ்தலமாக்குற பொழுது அவர் கண்டிக்கிறதை நாம் பார்க்க முடியும். இப்படி இவைகள் எல்லாமே என்னதுங்க பூமியிலே இயேசு கிறிஸ்து வாழ்ந்ததற்கான சாட்சிகள். மற்றும் அவரோடு கூட இருந்துங்க அவர் சாப்பிட்டுருக்கிறாரு, அவர் தாகமாக இருந்திருக்கிறாரு, அவர் படுத்திருக்கிறார், உறங்கி இருக்கிறார், அவருக்கு என்னதுங்க ஒரு ஒரு என்னதுங்க ஒரு பெரிய டயர்டு இருந்துச்சு. இது எல்லாமே என்னதுங்க வேதத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போது ஒரு சராசரியாக ஒரு மனுஷன் பூமியிலே அவர் வாழ்ந்ததற்கு உண்டான முழுமையான அடையாளம் இருந்துங்க வேதத்தில் இருக்குதுன்றதை நம்ம பார்க்க முடியும். ஆனால் அவர் தெய்வீகத்தன்மையை இழக்காதவராய் பூமியில் இருந்துங்க அவர் வாழ்ந்தார் நாம் பார்க்க முடியும். கொலோசியர் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம், கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது, ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருந்தது. த டிவைன் நேச்சர் வாஸ் கம்ப்ளீட்லி என்னதுங்க எக்ஸிஸ்டட் என்னதுங்க வித் ஹிம், அவரோடு கூட என்னதுங்க ஆமாம் இல்லையா, ஃபார் இன் ஹிம் டுவெல்ஸ் ஆல் த ஃபுல்னஸ் ஆஃப் த காட் ஹெட் என்னதுங்க பாடிலி. அப்போ சரீர பிரகாரமாக தெய்வீக அந்த தன்மை என்னதுங்க அவருக்குள்ளாக வாசம் செய்தது என்பது நீங்கள் வேதாகம் நமக்கு சொல்லுகிறது. சரித்திர பிரகாரமாக அநேக ஆசிரியர்கள் நமக்கு சொன்னாலும் நம்ம அதெல்லாம் பார்க்கல. அடுத்தபடியாக நாம் சிந்தித்த விஷயம் என்னென்னா, அவருடைய என்னதுங்க மரணம், சிலுவை மரணம் என்பது என்னதுங்க ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அந்த மரணம் அரசாங்கத்தால் என்னதுங்க உறுதிப்படுத்தப்பட்டது. அவருடைய மரணம் அரசாங்கத்தால் உறுதிப்படுத்தப்பட்டது. அவருடைய கல்லறை என்னதுங்க பத்திரப்படுத்தப்பட்டது என்பதெல்லாம் என்னதுங்க நாம் பார்த்தோம். அதே மாதிரி அவருடைய அடக்கத்தை குறித்து வாசிக்கிற பொழுது அவருடைய சாதாரணமாக ஒரு மரித்தால் அவங்களுடைய குடும்பத்தார் தான் பண்ணுவாங்க, அந்த அடக்க நிகழ்ச்சியில் என்ன பண்ணுவாங்க செய்வாங்க. எல்லா காலகட்டங்களும் இருந்துங்க அந்த வழக்கங்கள் இருந்துச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் ஒரு ஒரு மாண்புமிகு இல்லையா கனம் பொருந்திய என்னதுங்க ஒரு ஆலோசனைக்காரனாக இருந்த அரிமத்தா ஊரானாக இருங்க யோசேப்பு என்பவர் என்னதுங்க அவருடைய சரீரத்தை வாங்கி செய்ய வேண்டிய எல்லா முறைமைகளும் யூதருடைய எல்லா முறைமைகளையும் செய்து என்னதுங்க அடக்கம் செய்தார்னு பார்க்குறோம். அப்போ இவைகள் எல்லாம் என்னதுங்கன்னா ஒருவேளை அவங்க குடும்பத்தாரே செய்திருந்தா நம்ம பண்ணுங்க நம்ம அக்யூஸ் பண்ணுவோம் இல்லையா. அப்போது இவையெல்லாம் என்னதுங்க பூமியிலே இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார் என்பதற்கு என்னதுங்க சாட்சி. அதே மாதிரி என்னதுங்க அவருடைய கல்லறை என்னதுங்க பத்திரப்படுத்தப்பட்டது. அவர் என்னதுங்க தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு பேச்சு 1ஆம் நூற்றாண்டு காலத்தில் இருந்துச்சு. மத்தேயு ஆசிரியர் எழுதுகிற பொழுதும் கூட இல்லையா, இயேசு கிறிஸ்து மரித்து ஒரு 20-30 ஆண்டுகள் கழிந்து மத்தேயு ஆசிரியர் எழுதுங்க அந்த சுவிசேஷ புத்தகத்தை எழுதுகிறார். அந்த புத்தகத்தை எழுதுகிற பொழுதும் கூட என்னதுங்க அவர் சொல்றார், இந்நாள் வரைக்கும் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை வாசிக்கிற பொழுது 28ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். இந்த பேச்சு யூதருக்குள்ளே இந்நாள் வரைக்கும் பிரசித்தமாக எந்நாள் வரைக்கும்னா மத்தேயு ஆசிரியர் எழுதுகிற பொழுதும் கூட இருந்துங்க பிரசித்தமாக இருக்குது. என்னென்னா அவர் உயிரோடு எழுந்துக்கல, அவர் பைசா வாங்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்போது இப்படி எழுதுங்க பலவிதமான எழுதுங்க உலகத்தில் அவருடைய பேச்சு இருந்துங்க இருந்தாலும், அவருடைய வாழ்வியல் குறித்தும் அவருடைய மரணத்தை குறித்து பேச்சு இருந்தாலும்,
எது ரொம்ப முக்கியமா இருந்தது அப்படின்னு கேட்டா என்னதுங்க? அவருடைய உயிர்த்தெழுதல். உயிர்த்தெழுதல் என்பது இஸ்ரேல் மக்களுக்கு புதிது கிடையாது. பழைய ஏற்பாட்டிலே என்னதுங்க? நிறைய பேரை மரித்தோரை உயிரோடு எழுப்பியிருக்கிறார்கள். ஆனால் அந்த உயிர்த்தெழுதலுக்கும் இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதலுக்கு இருந்துங்க வித்தியாசம் உண்டு. இயேசு கிறிஸ்துவும் கூட என்னதுங்க? லாசரு எழுப்பினார். அப்போஸ்தலராகிய பவுல் எழுப்பியிருக்கிறார். பேதுரு எழுப்பியிருக்கிறார். இவங்க எல்லாருடைய எழுப்புதலுக்கும் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மீண்டும் மரிக்கவில்லை, மற்ற எல்லாரும் மீண்டும் மரித்தார்கள். அப்போ உயிர்த்தெழுதல் என்னதுங்க ரொம்ப முக்கியம். நம்முடைய நம்முடைய விசுவாசமே எதை சார்ந்து இருக்குது அப்படின்னா, நம்முடைய உயிர்த்தெழுதலை சார்ந்தார்கள். நாம் ரோமர்ல வாசிக்கிறோம். ரோமர் 1 அதிகாரம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின 1வது நிருபம் 16ஆம் வசனத்துல, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. இல்லையா? அப்போ எது பலனாய் இருக்கிறது? ஆமா, சுவிசேஷம். காஸ்பல் இஸ் த ஒன்லி பவர் ஆஃப் காட் அண்ட் சால்வேஷன். ஒருவருக்கு ரட்சிப்பு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா சுவிசேஷத்துல தான். இல்லையா? அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகிற பொழுது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1 வாசிக்கிற பொழுது, அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். எதிலே? சுவிசேஷத்திலே. நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால், எதை கை கொண்டிருந்தால்? சுவிசேஷத்தை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். எதனால? சுவிசேஷத்தினாலே. மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதவாயிருக்குமே. ஒருவருடைய ரட்சிப்பு அவருடைய சுவிசேஷத்தை சார்ந்து இல்லை அப்படின்னு சொன்னா அந்த ரட்சிப்பு வேத வசனத்துக்கு உட்பட்ட ரட்சிப்புங்க கிடையாது. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் இருந்துங்க உயிர்த்தெழுந்து. அப்போ சுவிசேஷம்னா என்னன்னா, இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார் என்பது அல்ல. இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார் என்பது வரலாறு. இல்லையா? சான்று. யாருமே டினை பண்ண முடியாது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஒருத்தர் பிறந்தாராப்பா அப்படின்னு என்னதுங்க, யாருமே டினை பண்ண முடியாத அளவுக்கு என்னதுங்க தேவன் அப்படின்னதுங்க அதை ரொம்ப அருமையானதுங்க சாட்சி கொடுத்து வைத்திருக்கிறார். அப்போ இந்த உலகத்தினுடைய வரலாறு எப்படிதான் பிரிக்கப்படுதுங்க? கிறிஸ்துவுக்கு பின் கிறிஸ்துவுக்கு முன் இருந்துங்க பிரிக்கப்படுகிறது. அப்போ கிறிஸ்து ஒருத்தர் பிறந்தாரா? கிறிஸ்து ஒருத்தர் பிறந்தார். கரெக்ட். அப்போ அதுல எந்த மாற்று? அப்போ ஒருத்தர் பிறந்தார் என்று சொன்னால் அவர் கண்டிப்பா என்ன பண்ணணுங்க? மரிக்க வேண்டியது அவசியம். அன்றியும் ஒரேதர் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பதும் மனுஷனுக்கு நியமிக்கப்படுது. எல்லா மனுஷனுக்கும் என்ன இருக்குதுங்க? மரணம் இருக்குது. மரணத்தை காணாமல் இருந்துங்க ஒருவனும் இருந்துங்க இருக்க முடியாது. அப்போ இயேசு கிறிஸ்து பிறந்தால் அவர் மரணம் நடந்துங்க இயற்கை, மரித்தால் அடக்கம் என்பது வழக்கம். அப்போ எங்க விசுவாசம் தேவைப்படுகிறதுனா, இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார் என்பதுதான் விசுவாசம். நம்முடைய ரட்சிப்பு எதில் தான் இருக்குதுங்க? அதுல தான் இருக்குது. இயேசு கிறிஸ்து மரித்தார் என்பதில் அல்ல, இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார் என்பதுதான் விசுவாசம். அதே மாதிரிதான் இருந்துங்க உயிர்த்தெழுதலை குறித்து. இல்லையா? அப்போ ரோமர்ல வாசிக்கிறோம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 4-5 வாசிக்கிற பொழுது, இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். அப்போ அவர் ஹி இஸ் டிவைன், அவர் தேவனுடைய குமாரன் என்று எப்படி பலமாய் ரூபிக்கப்பட்டார் என்று சொன்னால் அவருடைய உயிர்த்தெழுதலினாலே. அப்போ பூமியிலே பார்க்கிற பொழுது அவர் தாவீதின் குமாரன் என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ இதெல்லாம் என்னதுங்க பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள் மூலமாய் நமக்கு என்னதுங்க வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ இதை எங்க ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னு சொன்னா, தேவனுடைய அநாதி திட்டம், இயேசு கிறிஸ்துடைய மரணம், இயேசு கிறிஸ்து பூமியிலே வரப்போகிறார் என்பதை எப்பொழுது தேவன் உலகத்தை சிருஷ்டிக்க தீர்மானித்தாரோ அப்பவுமே தீர்மானம் பண்ணிட்டார். என்னதுங்க, இந்த உலகத்துல பாவ மன்னிப்பு யார் மூலமா தாங்க? இயேசு கிறிஸ்து மூலமா என்பதை என்னதுங்க அவர் தீர்மானம் பண்ணிட்டார். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் நாம் வாசிக்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப தெளிவாக இங்கே நமக்கு அதை பதிவு செய்கிறார். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களாய் இருப்பதற்கு
அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அப்போ இயேசு கிறிஸ்து எப்பொழுது இயேசு கிறிஸ்து மூலமாய் தான் என்னதுங்க நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். எப்பொழுது தெரிந்து கொண்டார்னா பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்ட், இல்லையா? அப்போ உலக தோற்றத்துக்கு முன்பாகவே என்னதுங்க ரட்சிப்பின் திட்டம் இயேசு கிறிஸ்து மூலமாய் உலக மக்களுக்கு ரட்சிப்பு என்பதுங்க தேவன் தீர்மானித்திருக்கிறார், இல்லையா? நாம் பேதுருல வாசிக்கிற பொழுது 1 பேதுரு 1 அதிகாரம் 18 வாசிக்கிற பொழுது 1 பேதுரு 1 அதிகாரம் 18 வாசிக்கிற பொழுது, உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடக்கை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இந்த கடைசி காலங்களில் இருந்துங்க வெளிப்பட்டார். அப்போ அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே இருந்துங்க குறிக்கப்பட்டவராயிருந்து அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையும் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பும் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையும் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலும் தேவனால் முன்புனுதுங்க தீர்மானிக்கப்பட்டது. அப்போ இட் இஸ் நாட் என்னதுங்க ஆக்சிடென்ட். என்ன ஆக்சிடென்ட் கிடையாதுங்க. இயேசு கிறிஸ்துவ ஏதோ ஒரு காரணத்துக்காக அனுப்பிச்சிட்டார், இல்ல உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அனுப்பிச்சிட்டார். எப்பொழுது மனிதன் பாவம் செய்தானோ அப்பொழுதே தேவன் என்ன பண்றாருங்க சொல்லிட்டார், இல்லையா? ஆதியாகமம் புஸ்தகம் 3 அதிகாரம் 15 வசனத்துல, ஆதியாகமம் புஸ்தகம் 3 அதிகாரம் 15 வசனத்துல, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவா என்றார். அப்போ அவள் வித்து ஹர்சீட், பூமியிலே பிறக்கிற எல்லா குழந்தைகளும் ஆண் வித்து, ஹிஸ் சீடு தான். இந்த உலகத்திலே ஒரு குழந்தை பெண் வித்தினாலே மட்டும் பிறந்திருக்குது அப்படின்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அப்போ எப்போ மனிதன் பாவம் செய்தானோ அப்பவுமே தேவன் டிக்ளேர் பண்ணிட்டாரு. என்ன டிக்ளேர் பண்ணிட்டாருங்க? தன்னுடைய குமாரனை அனுப்ப போறேன் என்பது. அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பும் அவருடைய வாழ்க்கையும் அவருடைய மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலும் எதேர்ச்சியாக காலப்போக்கத்தில் நடந்த ஒரு சரித்திரம் அல்ல, இது தேவனுடைய அநாதி திட்டம். அப்போ உயிர்த்தெழுதல் ரொம்ப முக்கியம். இதை பழைய ஏற்பாட்டில் எல்லாரும் விசுவாசிச்சாங்க. ஆபிரகாம் உயிர்த்தெழுதலை விசுவாசிச்சாரா? மறுமையான வாழ்க்கையை விசுவாசித்தாரா அப்படின்னு கேட்டா வேதம் சொல்லுகிறது அவர்கள்லாம் விசுவாசிச்சாங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11 அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11 அதிகாரம் 14 வசனத்தில் வாசிக்கிற பொழுது, 14 வாசிக்கிற பொழுது, இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கொடுத்திருக்குமே. அதையல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தை விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவருடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. அப்போ இவங்க எல்லாரும் உயிர்த்தெழுதல் நம்பினாங்களா? இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதல், இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதல் விசுவாசிக்கிறது மட்டும் கிடையாதுங்க. நம்முடைய உயிர்த்தெழுதல் நம்ம விசுவாசிக்கிறோம். நம்முடைய உயிர்த்தெழுதலை விசுவாசிச்சாதான் நாம் இந்த உலகத்தில் நீதியா வாழ்வோம். நமக்கு உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோங்க? பவுல் சொல்லுகிறார் 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்தில், 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 31 வாசிக்கிற பொழுது, 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 31, நான் அனுதினமும் சாகிறேன், அதை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களை குறித்து நான் பாராட்டுகிற மேன்மையை கொண்டு சத்தியமாய் சொல்லுகிறேன். நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களுடைய போராடினேன் என்று மனுஷர் வழக்கமாய் சொல்கிறேன். அப்படி போராடினதாலே எனக்கு பிரயோஜனம் என்ன? மரித்தோர் உயிர் தெழாவிட்டால் புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவும் என்று சொல்லாமே, இல்லையா? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொன்னால் நாம் இந்த உலகத்துல ஏன் நாம் நீதியா வாழணும், இல்லையா? இன்றைக்கு கிடைக்கிற ஒரு நாள் என்ன பண்ணலாங்க? நல்லா ஒரு 10-12 மணி வரைக்கும் நல்லா தூங்கி ஏஞ்சி, உலகத்தை அப்படி தானே பண்றாங்க, 12 மணி வரைக்கும் என்னதுங்க தூங்க வேண்டியது, ஏஞ்சினதுங்க, இல்லையா? நல்லா சாப்பிட வேண்டியது, அப்புறம் சாயங்காலம் என்னதுங்க குடும்பத்தோடு இருந்துங்க ஒரு அவுட்டிங் போக வேண்டியது, இல்லையா? நைட்டு சாப்பிட்டு வந்து என்னதுங்க இல்லைங்க. மரித்தோரின் உயிர்த்தெழுதல் ஒன்று உண்டு. நம்ம எல்லாரும் கணக்கு சொல்லணும். நாம் பேசுகிற வார்த்தைக்கு வரைக்கும் என்னதுங்க கணக்கு சொல்லணும். அப்படின்னா அப்போ இந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும்னா முதல்ல வேதம் சொல்லுகிறது, ஆமாமா எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் விசுவாசிச்சிருக்கிறாங்க.
ஆபிரகாம் விசுவாசிச்சாரா? ஆமா விசுவாசம். மோசே விசுவாசிச்சாரா? மோசே விசுவாசிச்சார் இல்லையா? 11ஆம் அதிகாரம் 24 வாசிக்கிற பொழுது, விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான பொழுது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை என்னதுங்க அனுபவிப்பதை பார்க்கலாம் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு என்னதுங்க எகிப்தில் உள்ள இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தை என்னதுங்க அதிக பாக்கியம் என்று நின்னார். யோசிச்சு பாருங்க. எகிப்தில் இருக்கிற பொக்கிஷத்தை காட்டிலும் வேற ஏதாவது ஒரு பொக்கிஷத்தை மோசேவால சம்பாதிக்க முடியுமா? முடியாதுங்க. அன்றைக்கு இருந்த இல்லையா அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த நாடுகளிலே என்னதுங்க எகிப்து என்பது இருந்துங்க இல்லையா? நீங்க அதை ராஜாக்கள் காலகட்டத்தில் வரைக்கும் வாசிக்க முடியும். இங்க மோசேயுடைய காலகட்டம் கிடையாதுங்க. அதுக்கு பிற்பாடு பல நூற்றாண்டுகள் கழிந்து வருகிற ராஜாக்கள் காலகட்டத்தில் இருந்துங்க எல்லாரும் இருந்துங்க எகிப்துக்கு தான் போறாங்க. அதை கண்டம் பண்ணியே பேசுறார் யாருங்க? தேவன். என்னை விட்டுட்டு நீ எகிப்துக்கு போறியா? அவன் உன்னை காப்பாற்றுவான்னு நினைக்கிறியா? இல்லையா? ஏசாயா 34ஆம் அதிகாரம் நீங்க வீட்டில் போய் வாசிச்சுங்க இல்லையா? அப்போ எகிப்தில பார்வோனுடைய குமாரத்தின் மகன் சொன்னா என்ன ஸ்தானம் இருக்குன்னு யோசிச்சு பார்த்துங்க. அவர் நினைச்சா என்ன பண்ணலாங்க? யாரங்கே அப்படின்னா என்ன வேணாலும் செய்யலாம். என்ன சம்பத்து பொருளாதார ரீதியாக கல்வி ரீதியாக வசனம் சொல்லுகிறது. அவன் எகிப்தினுடைய என்னதுங்க சகல என்னதுங்க சாஸ்திரங்கள் இருந்துங்க அவன் என்னதுங்க தேரியனா இருந்தான். மோசே நல்ல எஜுகேட்டடா? நல்ல எஜுகேட்டட். நல்ல ஆம்பவரா? நல்ல ஆம்பவர். நல்ல அத்தாரிட்டியா? நல்ல அத்தாரிட்டி. நிறைய பொருளாதாரமா? நிறைய பொருளாதாரம். என்ன வேணும் மோசேக்கு? ஆனால் மோசே என்ன யோசித்தார்னா இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தை என்னதுங்க அதிக என்னதுங்க பாக்கியம் என்று எண்ணினான். அப்போ எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா இந்த மறுமை வாழ்க்கையை குறித்து நம்பினார்கள், விசுவாசித்தார்கள் இல்லையா? இத நம்ம இப்படி வாசிக்கிறோம். அவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து ரொம்ப அருமையா பரிசுத்தாவின் விளக்குகிறார் பாருங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 17, 18 மற்றும் 19 வாசிக்கிற பொழுது, மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட பொழுது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடு கூட சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோல் இருந்து எழும்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி, நல்லா கவனிங்க, மரித்தோல் இருந்து எழும்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோல் இருந்து அவனை பாவனையாக திரும்ப பெற்றுக்கொண்டான். எப்படிங்க? ஃபிகரேட்டிவா இல்லையா? பாவனையாக. உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. ஈசாக்கு பலிபீடத்தில் இருந்துங்க கடத்தப்பட்டார், ஓங்கிட்டார் இல்லையா? பலியாக கொடுக்கப்பட்டான் இல்லையா? இப்ப சொல்றாரு இல்ல இல்ல பாவனையாக இருந்துங்க திரும்பி பெற்றுக்கொண்டார். அப்போ எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் எதை விசுவாசிச்சாங்க? உயிர்த்தெழுதலை விசுவாசித்தார்கள். அப்போ ஆபிரகாம் ஈசாக்கை பாவனையாக பெற்றுக்கொண்டான், உயிர்த்தெழுதல். அப்போ இவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க? உயிர்த்தெழுதலை நம்பினார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் பழைய ஏற்பாட்டில் பல தீர்க்க தரிசனமாக இருந்துங்க சொல்லப்படுகிறது இல்லையா? ஒரு சிலவற்றை நான் வாசிப்பேன் பாருங்க. சங்கீதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 16ஆம் சங்கீதம் 9 வாசிக்கிற பொழுது, ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்து, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கி இருக்கும். என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காணப்பட்டீர். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது வாரத்தில் இருந்துங்க நித்திய பேரின்பும் உண்டு. பல சமயங்களில் ஒரு காரியம் எப்பொழுது தீர்க்க தரிசனம் ஆகிறது? இன்னைக்கு நம்ம ஊர்ல தீர்க்க தரிசனத்துக்கும் குறி சொல்றதுக்கும் வித்தியாசம் தெரியாது. நிறைய பேர் இருந்துங்க குறி சொல்றதுதான் என்ன பண்றாங்க? தீர்க்க தரிசனம் நினைச்சுக்கிறாங்க. ரைட்டா? அந்த பாடம் இருக்கட்டுங்க. ஆனால் இங்கே பார்க்கிற பொழுது தீர்க்க தரிசனம் என்பது அவர் சொல்றாரு பாருங்க இல்லையா? எப்பொழுது ஒரு காரியத்தை நம்ம தீர்க்க தரிசனம் எடுத்துக்க முடியும்னு சொன்னா சொல்லப்படுகிறது, அதனுடைய நிறைவேறுதல் இருக்கிறது. அப்போ இந்த வசனத்தை யார் கோட் பண்றாருன்னா
அப்போஸ்தலனாகிய பேதுரு இருந்துங்க அவருடைய முதல் செய்தியில இருந்துங்க கோட் பண்றாரு. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 25 வாசிக்கிற பொழுது அவரை குறித்து தாவீது கோட் பண்றாரு. நீங்க கவனிக்கணும் பாருங்க. அவரை குறித்து தாவீது 25ஆம் வசனம் 2:25 அங்க ஒரு கோலன் இருக்கும். நீங்க கவனிச்சு பார்க்கணும். வேதத்துல கோலனு, கமா, பிராக்கெட்டு, செமி கோலனு எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்குது. நம்ம அப்படியே வாசிச்சுட்டு போயிடுவோம். இங்க சொல்றாரு பாருங்க, அவரை குறித்து தாவீது. இப்ப தாவீது சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை யார் கோட் பண்றாருன்னா பேதுரு கோட் பண்றாரு. என்ன கோட் பண்றாரு இல்லையா? கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடிக்கு அவர் என் வலது பாதத்தில் இருக்கிறார். அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களி கூர்ந்து, என் மாம்சம் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காணவிட்டீர், ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தால் நிரப்புவீர் என்று சொல்கிறான். சகோதரரே, கோத்திரத்திலேயனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுகிறது இடம் கொடுங்கள். அவன் மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான், அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. அவன் தீர்க்கதரிசியாயிருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற மாம்சத்தின்படி உன் சந்தையில் கிறிஸ்துவை எழுப்பப்படும் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியால் அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்துமா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னெறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்திருந்துங்க இப்படி சொன்னான். அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதல் என்பது இட் இஸ் எகைன் நான் சொல்றேன், இட் இஸ் நாட் என்னதுங்க an accident or not என்னதுங்க ஒரு ஹிஸ்டரி. அது ஒரு சரித்திரம் மட்டும் கிடையாதுங்க. இட்ஸ் a divine plan. அப்போ இயேசு கிறிஸ்து ஒருத்தர் வரப்போறாரு, அவர் நம்முடைய பாவலுக்காக மரிக்க போறார், அடக்கம் பண்ண போறார், உயிர்த்தெழ போறார் என்கிறது தேவனுடைய அனாதினதுங்க திட்டமாக இருக்கிறது. பூமியிலே வாழுகிற பொழுது நிறைய தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறாங்க. நேரத்தை கருத்தில் கொடுங்க, நான் அதிகமாக பதிவு செய்யல இல்லையா? ஆமா. அப்போ இயேசு கிறிஸ்து பூமியிலே வாழுகிற பொழுது தன்னுடைய உயிர்த்தெழுதலை குறித்து ரொம்ப தெளிவா பேசிக்கிட்டே இருக்கிறார். அவர் மரிப்பதை மட்டும் கிடையாது, அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து இருந்துங்க அவர் பேசிக்கிட்டே இருக்கிறார். அப்போ தன்னுடைய சீஷர்களுக்குதுங்க அதை போதித்துக்கிட்டே இருக்கிறார். திடீர்னு நடந்தானதுங்க அது எப்படி இருக்குங்க அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லையா? அது வெறும் ஒரு மாம்ச பிரகாரம் மட்டும் இருந்துங்க பார்ப்பாங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் நீங்க அப்படியே கொஞ்சம் எப்பொழுதுமே இருந்துங்க கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஒருவேளை நீங்க குறிப்பெடுத்தீங்கன்னா வீட்டில் போயிடுதுங்க ஒரு வாட்டி இருந்துங்க வாசித்து பாருங்க இல்லையா? தேவனுடைய சத்தியங்கள் எவ்வளவு என்னதுங்க மகிமையானது, நம்முடைய விசுவாசம் எவ்வளவு என்னதுங்க ஊர்ஜிதமானது, உண்மையானது. நாம் ஏதோ என்னதுங்க ஒரு 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 கதைகளை நாம் பின்பற்றல என்பது நமக்கு என்னதுங்க புரியும் இல்லையா? 23 வாசிக்கிறது. மத்தேயு 22:23 உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் அன்றைய தினம் அவரிடத்தில் வந்து, போதகரே, ஒருவன் சந்தானம் இல்லாமல் இறந்து போனால் அவனுடைய சகோதரன் அவன் மனைவியை விவாகம் பண்ணி தன் சகோதரனுக்கு சந்தானம் உண்டாக்க வேண்டும் என்று மோசே சொன்னாரே. எங்களுக்குள்ளே சகோதரர் 7 பேர் இருந்தார்கள். மூத்தவன் விவாகம் பண்ணி மரித்து சந்தானம் இல்லாதனால் தன் மனைவியை தன் சகோதரனுக்கு விட்டு போனான். அப்படியே 2ஆம் 3ஆம் சகோதரன் முதல் 7ஆம் சகோதரன் வரைக்கும் செய்தார்கள். எல்லோருக்கும் பின்பு அந்த ஸ்திரீயும் இறந்து போனாள். ஆகையால் உயிர்த்தெழுதலில் 7 பேரில் எவனுக்கு அவள் மனைவியாயிருப்பாள்? அவர்கள் எல்லோரும் அவளை விவாகம் பண்ணியிருந்தார்களே என்று கேட்டார்கள். பாருங்க, இவங்க கூட இருக்கவங்களுடைய வேலையை என்னதுங்க எப்பவுமே கேள்வியை கற்றுக்கொள்வதற்காக கேட்பது கிடையாதுங்க. கொஞ்சம் எப்பொழுதுமே இருந்துங்க மேல அந்த வார்த்தை பதிவு செய்ய, உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் என்ன பண்ண மாட்டாங்க, உயிர்த்தெழுதல் நம்ப மாட்டாங்க. இப்போ அவங்க they want to disprove the truth. அப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ ஒரு பெண்மணி இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு கணவன் இருந்தார், அந்த கணவர் இறந்து போயிட்டாரு. இப்போ நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தில் அந்த ஒரு வழக்கம் இருந்துச்சு. இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பத்தில் இருக்கிற அவருடைய சகோதரன் என்ன பண்ணுங்க, அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கணும். இப்படி அவருக்கு 7 சகோதரர் இருந்தாங்க. இப்போ 7 பேர் மரிச்சு போனாங்க. 7 பேர் இந்த அம்மாவை திருமணம் பண்ணாங்க. அப்போ உயிர்த்தெழுதல்ல இந்த அம்மாவுக்கு யாரு 7 பேர் கணவராக இருப்பாங்க? 7 பேர் கணவராக இருப்பாங்களா? அது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சக்காஸ்டிக்கா இயேசு கிறிஸ்துவை குற்றப்படுத்தும்படியாக அல்லது உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை என்னதுங்க குலைக்கும்படியாக ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. அப்போ இயேசு கிறிஸ்து பதில் சொல்றார் இல்லையா? ஆமா. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள் இல்லையா? வேதத்தை பல சமயங்களில் மக்கள் இப்படிதான் புரிஞ்சுக்கிறாங்க, தப்பா புரிஞ்சுக்கிறாங்க இல்லையா?
உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை, அவர்கள் பரலோகத்திலே தேவதூதரை போல் இருப்பார்கள் இல்லையா? மேலும் மரித்தோர் மரித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கின்ற தேவன் உங்களுக்கு உரைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசிக்கவில்லையா? இல்லையா? மோசே கிட்ட தேவன் தன்னை அறிமுகப்படுத்துகிற போது எப்படிதான் அறிமுகப்படுத்துகிறாருங்க? நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அறிமுகப்படுத்துகிறார். அப்போனா என்ன அர்த்தம்னா, அவங்க என்னதுங்க, மோசேக்கு தெரியல, தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு என்ன தெரியுங்க, ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுலாம் அவங்களுக்கு தெரியும், அப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றாருன்னு கேட்டா அப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணல. கீழே அந்த வார்த்தையை சொல்றாரு பாருங்க, 32ல, தேவன் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாயிருக்கிறார் என்றார். ஜனங்கள் அதை கேட்டு அவருடைய போதகத்தை குறித்து நாங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அப்போ நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் சொன்னா அவங்களாம் பூமியிலிருந்து போயிட்டாங்க. they are not dead, they are alive. அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். யாருங்க? யாரெல்லாம் விசுவாசத்தோடு மரித்தார்களோ எல்லாரும் உயிரோடு இருக்கிறாங்க, இளைப்பாறுகிறார்கள். அப்போ எல்லாரும் என்னதுங்க, அப்போ இந்த இளைப்பாறுதல் என்ன சொல்லுகிறதுங்க, ஒரு நாளைக்கு எல்லாரும் எழுந்திருப்பாங்க. அப்போ நீ தப்பா கணக்கு போடாத. அங்க போயிட்டுனா என்ன கிடையாதுங்க, கொள்வனையும் கொடுப்பு என்னதுங்க அங்க கிடையாது, அந்த ரிலேஷன்ஷிப் என்னதுங்க கிடையாது மேல போகும்போது. ஆனா எல்லாரும் இருக்கிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, தேவன் எப்படி தன்னை வெளிப்படுத்தினார்னா, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் சொன்னா அவங்களாம் உயிரோடு இருக்கிறாங்கன்னு சொல்ற. ஆனால் மோசே கிட்ட பேசும்போது என்னதுங்க, அவங்க 3 பேர் இறந்துட்டாங்க. பூமிக்குரிய வகையில் பார்த்தா என்னதுங்க, they are dead, they are slept இல்லையா, they have slept இல்லையா, அவர்கள் இருந்துங்க நித்திரை அடைந்திருக்கிறார்கள். அப்போ மரணம் என்பது எப்பொழுதுமே என்னதுங்க ஒரு நீண்ட நெடிய உறக்கம். பாருங்க, மரணம் என்பது ஒரு நீண்ட நெடிய உறக்கம். இப்பெல்லாம் காலைல ஏஞ்சி வந்திருக்கோம், சில டைம் இங்கே கூட வந்துருந்துங்க, சிலர் இருப்பீங்க என்னதுங்க இல்லையா, வீட்டில் என்னதுங்க நம்முடைய படுக்கையில் படுத்திருப்போம், கேட்டுதுங்க நல்ல நித்திரையா இருப்போம். எல்லாரும் கேட்டா எங்க இருங்க, என்னங்க எங்க இருந்தோம்னு கேட்டீங்கன்னா வீட்டில் தூங்கிட்டு இருந்தோம்னு சொல்லுவோம். உங்கள் நினைவு எங்க இருந்துச்சு? நீங்கள் உறங்குகிற 6 மணி நேரம், 7 மணி நேரம், 8 மணி நேரம் உங்களுடைய நினைவு எங்க இருந்துச்சு? உங்களுடைய சரீரம் எங்க இருந்துச்சு? உங்கள் நினைவு எங்க இருந்துச்சு? தெரியாது. கண் விழிக்கிற பொழுது இருந்துங்க திரும்பி நம்ம மக்கள் எல்லாம் பார்க்குறோம், கரெக்ட் தானே? ஏன் சொன்னே இருந்துங்க ஒவ்வொருத்தர் இருந்துங்க ஒவ்வொரு செயல் இருந்துங்க செய்வாங்க. அப்போ நம்முடைய இருந்துங்க காலைல ஏன் சொன்னே பார்க்குறோம். இதே தான் மரணமும் கூட. இட்ஸ் a long sleep இல்லையா? இந்த சரீரம் இருந்துங்க வெளியேப்படுது, நமக்கு வேறொரு சரீரம் கொடுக்கப்பட போகிறது இல்லையா? ஆமாங்க. 1 கொரிந்தியர்ல வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல சிலதெல்லாம் நம்ம இருந்துங்க பல சமயங்கள்ல நாம் இதெல்லாம் கேட்டிருக்கலாம். கொரிந்து சபையாருக்கு இந்த 15ஆம் அதிகாரத்துல இந்த உயிர்த்தெழுதலை பத்தி பேசுகிறாரு. நீங்க வீட்டுல போய் என்னதுங்க இந்த 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல இருந்துங்க ஒரு 2-3 வாட்டி இருந்துங்க வாசிச்சு பாருங்க. ரைட்டா? நீங்க வாசிப்பீங்களான்னு எனக்கு தெரியாது, வாசிங்கன்னு சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. நான் சொல்லுகிறேன், ஒரு 2-3 முறை இருந்துங்க வாசிச்சு பாருங்க. ரைட்டா? அப்போ இதுல உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லுகிற ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க. எதுல? சபையிலேயே, கொரிந்து சபையிலே இருந்திருக்கிறாங்க. 12ஆம் வசனத்துல கேட்கிறாருங்க, கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா உங்களில் சிலர் சொல்றீங்க, என்ன சொல்றீங்க? உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொல்றீங்க. எப்படி சொல்றீங்க அது அப்படின்னு சொன்னவரே கீழே அப்படியே 35ல, ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோடு வருவார் என்று ஒருவன் சொல்வான் ஆகில். கேள்வி கேட்கிறோம்ல, செத்தா எப்படிப்பா மண்ணெல்லாம் இருந்துங்க இல்லையா? நிறைய இது குறித்து நிறைய பேச்சுகள் உண்டு. ஒரு மனுஷனுடைய ஒரு மனுஷனை புதைச்சிட்டோன்னு வச்சுங்க இல்லையா, அவனுடைய உடம்பு எப்படி டீகாம்போஸ் ஆகுது இல்லையா? அது ஒரு ப்ராசஸ். ஒவ்வொரு நாளுக்கும், ஒவ்வொரு வாரத்துக்கும், ஒவ்வொரு மாசத்துக்கும் இல்லையா, அது அப்படியே ஸ்லைட்டா டீகாம்போஸ் ஆகி எப்படி போகிறது, போயிடுச்சே அப்புறம் எப்படி ஏஞ்சுப்பாங்க இல்லையா? எப்பொழுது நாம நினைவு தான் நாம, நினைவு இல்லாம நம்ம கிடையாதுங்க, நாம் கிடையாது. நினைவு இல்லாமல் சொன்னா வி கால் இட் அஸ் இருந்துங்க பிரெயின் டெட். பிரெயின் டெட்னா என்னதுங்க, அவ்வளவுதான். உள்ள உயிர் இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, முடிச்சிருவாங்க. கரெக்டுங்க? ஒருத்தருக்கு பிரெயின் டெட்னா என்னதுங்க,
உயிர் இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க? அவரை வச்சு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாதுங்க, முடிச்சிருவாங்க. கேட்டுதுனே. நம்முடைய பிரெயின் என்னதுங்க? பிரெயின்னா இந்த பிரெயின் கிடையாது, நம்முடைய நினைவு, நம்முடைய கான்சியன்ஸ் இல்லையா, அதுதான் நாம. அது உறங்கி கொண்டிருக்கிறது, நீண்ட நெடிய உறங்கம் இருக்குது. அப்ப நம்முடைய சரீரத்தை எடுத்து வருதுங்க, அழிச்சிட்டாங்க, எரிச்சிட்டாங்க, கடல்ல போட்டாங்க இல்லையா, புதைச்சிட்டாங்க, நிறைய வகையில் இதுங்க ப்ராசஸ் இருக்குது. எப்படி வேணாலும் இருக்குங்க. இன்னைக்கு அதுலேயே ஒரு டிபேட் இருக்கு. கிறிஸ்தவர்கள் இருந்துங்க புதைக்கிறார்கள் இல்லையா. வேதத்தில் சொல்ற புதைப்புக்கும் நம்முடைய சொல்ற புதைப்புக்கும் வித்தியாசம் இருக்குது. வேதத்தில் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா தேவர் கெப்ட் இன் அ ரூம். இயேசு கிறிஸ்து வைக்கும்போது விடுதுங்க ரூம்ல தான் வச்சாங்க. இப்படி நோண்டி உள்ள போடல, இப்படி நோண்டி உள்ள போனா அது வெடிச்சு தான் வெளியே வந்திருக்கணும். அவரு கரெக்டு தானே? டமார்னு வெடிச்சுட்டு தான் வந்திருக்கணும் இல்லையா. அப்போ இருக்கட்டும், அது ஒரு 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 நெருப்புல போட்டாலும் சரி, தண்ணியில போட்டாலும் சரி, அல்லது என்னதுங்க புதைச்சாலும் சரி, வேதம் அப்படி சொல்லுகிறது. வேணா வாசிச்சு மாதிரி வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, சமுத்திரம் தண்ணில் உள்ள மரித்தோரை ஒப்பித்தது, மரணமும் பாதாளம் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்பித்தன இல்லையா. ஆமா, யாவரும் தங்கள் தங்கள் கிரியில் எப்படி இருந்துங்க நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளம் அக்னி கடலில் தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். அப்போ எல்லாரும் எப்படி மரித்திருந்தாலும் என்ன பண்ணுவாங்க? வெளியே வர போறாங்க. ஆனால் வெளியே வருகிற பொழுது வேதம் சொல்லுகிறது, இப்ப நம்ம வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல 36ல இருந்து 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 36 வாசிக்கிற பொழுது, புத்தியினனே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்க்க மாட்டாதே. நீ விதைக்கிற பொழுது இனி உண்டாகும் மேனியை விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தின் வெறும் விதையே விதைக்கிறாய். அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். விதை வகைகள் ஒவ்வொன்றுக்கும் அதற்கேற்ற மேனியை கொடுக்கிறார். எல்லா மாம்சமும் ஒரே விதமான மாம்சம் அல்ல. மனுஷனுடைய மாம்சம் வேறே, மிருகங்களுடைய மாம்சம் வேறே, மச்சங்களுடைய மாம்சம் வேறே, பறவைகளுடைய மாம்சம் வேறே. இது நம்மளோட வேற யாருக்கும் தெரியாதுங்க இல்லையா. நம்மளோட வேற யாருக்கும் தெரியாது. ஏன்னா எல்லாத்தையும் நம்ம சாப்பிட்டு பார்த்துருக்கோம். கரெக்டு தானே? நீங்க வாயில போட போய் சொல்றீங்க, என்ன சொல்றீங்க? இது சிக்கனு, இது மட்டனு, இது பீஃபு, இது என்னதுங்க காடை, வாயில போடும்போது சொல்றோம். அப்போ ஏன்னா எல்லா மாம்சமும் வேற வேற. வசனம் எவ்வளவு ட்ரூ பாருங்க, சும்மா சொல்ல வசனம். எல்லா மாம்சமும் வேற வேற, அப்ப எல்லா மாம்சமும் வேற வேற. நீங்க வாயில போட்டோன்னே சொல்றீங்க. அப்ப கீழே சொல்றாரு, வானத்துக்குரிய மேடிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே, சூரியனுடைய மகிமையும் வேறே, சந்திரனுடைய மகிமையும் வேறே, நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறே. மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாதாய் எழுந்திருக்கும். கனவீனமுள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனமுள்ளதாய் விதைக்கப்படும், பலமுள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் உண்டு, ஆவிக்குரிய சரீரம் உண்டு. அப்போ கண்டிப்பா மரித்த எல்லாரும் எழுந்திருப்பார்கள். எப்படி எழுந்திருப்பாங்க ஒரு கேட்டா, நீ விதைக்கிற விதை என்னதுங்க மேல வரது கிடையாதே. நீ ஒரு விதையை விதைக்கிற, தேவன் அதற்கு சித்தத்தின் போல மேனியை கொடுக்கிறார். நாம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன், கரெக்டா சொல்றான்னு தெரியல, பட் பாயிண்ட் இதுதான் இல்லையா. நம்ம மாங்காவை புதைக்கிறது கிடையாது, மாங்காவுடைய விதையை தான் புதைக்கிறோம் இல்லையா. அது மரமாய் வளர்ந்து என்னதுங்க மாங்காவா மாம்பழமா இருக்குதுங்க வருது. அப்புறம் நம்ம என்னதுங்க அதை சாப்பிடுவோம், நல்லா டேஸ்டா இருக்குன்னு பார்த்துட்டு இருந்துங்க அந்த என்னதுங்க சீடு என்ன பண்ணுங்க திரும்பி போடுவோம். கரெக்டு தானே? அப்போ நாம் விதைக்கிறது ஒண்ணு, வர்றது ஒண்ணு தானே. வரும்போது டிஃப்ரெண்டா இருக்குல்ல. அதே வருது, அதே கொட்டை மேலே வந்துருந்துங்க, எல்லாம் இருந்துங்க செடியில கொட்டை கொட்டையா இருந்துச்சுன்னு வச்சுங்க, எப்படி இருக்கும் இல்லைல்ல. அப்ப சொல்றாரு, தேவன் அதற்கு வேறொரு மேனியை கொடுக்கிறார். அப்ப அப்படி போல நாமும் கூட ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் உண்டு, ஆவிக்குரிய சரீரம் உண்டு. அப்போ எல்லாத்துடைய மகிமை என்னதுங்க வேற அப்படின்றார். சில சமயங்கள்ல ரொம்ப ட்ரையா பேசும்போது எப்படி இருக்குங்க, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். வேற எப்படி இது பேச முடியாது, இப்படிதான் பேசி ஆகணும். கரெக்டா? அதனால நீங்க என்ன பண்ணாதீங்க, தியானத்துக்கு போகாம என்னதுங்க கவனிங்க. அப்போ இதெல்லாம் ஏன் வந்து உட்கார்ந்து இருக்கோங்க, நாமளும் ஒரு நாளைக்கு உயிர் தெழுந்திருப்போம் தான். கரெக்டு தானே? உயிர் தெழுந்துகிற பொழுது இருந்துங்க தேவனுடைய வலது பார்த்து நாம் போகணும்ன்றது தான் நம்முடைய நோக்கம்.
இல்லைன்னா இருந்துங்க எங்க வேணாலும் போலான்னு இருந்துங்க. பவுல் சொல்றாரு இல்லையா? நான் மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. 32 கடைசி பாகம் மாத்திரம் வாசிப்போம். மரித்தோர் உயிர் தெழாவிட்டால் புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவு என்று சொல்லாமே. ஈட் ட்ரிங்க் மேக் மேரி அண்ட் டை என்றார். உயிர் தெழ மாட்டோம் அப்படின்னு என்ன பண்ணலங்க? இந்த உலகத்தில் எப்படி வேணாலும் வாழலாம். எவன் நம்மளை கேள்வி கேட்கறது? கருதுனே இந்த உலகத்தினுடைய சிஸ்டமே அப்படிதான். சின்ன பாவம் செஞ்சீங்கன்னா இருந்துங்க நம்மளை அசிங்கப்படுத்துவாங்க. செய்யும்போது பெருசா செஞ்சீங்கன்னா இருந்துங்க கருதுனே 5000 ரூபாய் திருடி பாருங்க. திருடுங்கன்னு நான் சொல்ல, புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். நீங்க அதை சண்டைக்கு வந்துட போறீங்க. 5000 ரூபாய் திருடினா இருந்துங்க போலீஸ்காரன் சம்மாடி அடிப்பான். 5000 கோடி திருடி பாருங்க. எஸ் சிலோன் அப்படின்வான். நம்ம ஊர் சிஸ்டமே என்னதுங்க அப்படிதான். கருதுனே என்னைக்குன்னா 5000 கோடி திருடனை அடிச்சு பார்த்துருக்கீங்களா நீங்க? சான்ஸே இல்லை. அப்ப என்னன்னா பூமிக்குரிய வகையில நாம் ஏன் நீதியா வாழணும்? ஏன் பரிசுத்தமா வாழணும்? ஏன் பயத்தோடு வாழணும்? ஏன் காலங்காத்தால கிளம்பி இருந்துங்க இங்க வந்து உட்காரணும்? விட்டதை இங்க தொடரணும். எதை விட்டதை நீங்க ஃபில் பண்ணீங்க ரைட்டா? ஏன் அப்படின்னு கேட்டா இல்ல மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இருக்குது. நான் ஒரு நாளைக்கு கண்டிப்பா அந்த உலகத்தை இருந்துங்க நான் போறேன். அப்போ இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதல் என்பதுங்க. அப்போ நான் என்னுடைய உயிர்த்தெழுதலை நம்பினா இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதல் நம்புவேன். இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதலை நம்பினா நான் என்னுடைய உயிர்த்தெழுதலை நம்புவேன். ஏன்னா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்தவமே இல்லை. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்தவமே இல்லை. இந்த உபதேசமே இல்லை. எல்லாரும் இயேசு கிறிஸ்து மரித்தால் தான் பாவ மன்னிப்பு இல்லைன்னுவாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் பாவ மன்னிப்பே இல்லை. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 13 வாசிக்கிற பொழுது மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. எப்படி போறாரு பாருங்க. மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் உயிர்த்தெழவில்லை இல்லையா? கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கம் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. கிறிஸ்து உயிர்த்தெழலாம் என்னதுங்க? எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. நீங்க யோசிக்கலாம், இப்ப மட்டும் ஏதாவது பலன் தரப்போறதா என்ன? இப்பவும் வேஸ்ட் தான் நீங்க பேசுறதுன்னு நினைக்காதீங்க. ரைட்டா? உங்கள் பிரசங்கம் விருதா, எங்கள் பிரசங்கம் விருதா, உங்கள் விசுவாசம் விருதா. எப்போ? உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொன்னால். கீழே சொல்றாரு, மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து இருந்துங்க சாட்சி சொன்னதுனாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்வதாகவும் காணப்படுவோமே. நாங்க என்ன பொய் சாட்சி சொல்றோமா? நாங்க பார்த்தோன்றாங்க அப்போஸ்தலர்கள். நாம் இதை தொடர்ந்து படிக்க போறோம். அப்போஸ்தலர் சொல்றாங்க, நாங்க பார்த்தோம், நாங்க பொய் சொல்ல, நாங்கள் உயிர்த்தெழுந்த இயேசுவை நாங்கள் பார்த்தோம். கீழே சொல்றாரு 16 வாசிக்கிற போது, மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை, கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். அப்ப என்ன கிடையாதுங்க? இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொன்னால் பாவ மன்னிப்பு இல்லை. உயிர்த்தெழுதலை நம்பலனா கிறிஸ்துவம் கிடையாது. எந்த உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கணும்? 2 உயிர்த்தெழுதலையும் விசுவாசிக்கணும். மரித்தோரின் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலையும் விசுவாசிக்க வேண்டும். இங்க எல்லாருக்கும் we contradict on certain things இல்லையா? மக்கள் இருந்துங்க ஒரு சாரார் இருக்காங்க, இயேசு கிறிஸ்து உயிர் தெழவில்லை, நானும் உயிர் தெழ மாட்டேன் இல்லையா? விளக்கெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஒரு கேண்டில் இருக்கு, நெருப்பு இருக்குது இல்லையா? எரிஞ்சுக்கிட்டே இருக்கு, பூன்னு ஊதிட்டோம், நெருப்பு போயிடுச்சு. நெருப்பு எங்க போயிடுச்சு. அதே மாதிரிதான் நம்முடைய உயிரும் எங்க போகுதுன்னு தெரியாது. அப்படின்னா என்னதுங்க, நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. people comes out இருந்துங்க lot of fancy இருந்துங்க லாஜிக்ஸ். ஆனால் வேதம் சொல்லுகிறது இல்ல மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இருக்குது, நீ ஒரு நாளைக்கு கணக்கு கொடுக்கணும், நீ எழுந்திருப்பாய். இது ஏதோ இருந்துங்க ஒரு உளவியல் கிடையாதுங்க. எது உளவியல் கிடையாதுங்க, நம்மளை நம்ப வைக்கிறது. ஏன்னா நிறைய பேர் இருந்துங்க கடவுளே எப்படிதான் சொல்றாங்க, கடவுளே ஒரு உளவியல் தான், இல்லாத ஒன்றை இருப்பது போல நீங்க என்ன பண்றீங்க, காண்பித்து மிரட்டுகிறீர்கள் இல்லையா? அப்படி சொல்ல இல்லையா? நம்முடைய தேவனை குறித்து பேசுகிற பொழுது சங்கீதக்காரன் சொல்றாரு, 90ஆம் சங்கீதம் வேதம் எப்படி சொல்லுகிறது? 90ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல, ஆண்டவரே நீர் தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர், பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். எப்பொழுது காட் இருக்கிறார்னு சொன்னா
இந்த சிருஷ்டிப்புக்கு முன்பாக we always வந்துங்க strive to go. இந்த உலகத்தில் நாம் படுகிற எல்லா பிரயாசமும் இருந்துங்க நம்முடைய நித்திய வாழ்வு போவதற்காக தான், நித்திய ஜீவனுக்கு போவதற்காக தான். we called as eternity, நித்திய வாழ்வு இல்லையா, endless eternity. அந்த நித்தியம் சொல்லும் போது அது என்ன கிடையாதுங்க, முடிவில்லை. we speak about endless இருந்துங்க eternity. there was one thing, beginningless eternity ஒன்று இருக்குது. துவக்கமில்லாத நித்தியத்துவம். துவக்கமில்லாத நித்தியத்துவம் என்னதுங்க, தேவன் எப்போ தந்திருக்கிறாருன்னு சொன்னா அதுக்குன்னு ஒரு எட்டர்னிட்டி இருக்குது, அதுக்கு தொடக்கமே கிடையாது. நம்முடைய பாயிண்ட் எங்க தெரியுமா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார், அதுதான் நமக்கு கிரியேஷன்ல தான். பட் கிரியேஷனுக்கு முன்னாடி இருந்துங்க there was an eternity. how long we do not know. that is beginningless eternity. துவக்கமில்லாத நித்தியத்துவம். நாம் எதற்காக பிரயாசப்படுகிறோம், முடிவில்லாத நித்தியத்துவத்திற்காக நாம் பிரயாசப்படுகிறோம். அந்த முடிவில்லாத நித்தியத்துக்கு நாம் போவதற்குதுங்க இந்த உலகத்துல நாம் இயேசு கிறிஸ்துனுடைய மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதல் அல்ல, இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார் என்பதை நான் விசுவாசிக்க வேண்டும். அவர் அடக்கம் பண்ணப்பட்டார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். அவருடைய உயிர்த்தெழுதலை நான் விசுவாசிக்கிற பொழுது நான் என்னுடைய உயிர்த்தெழுதலை நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய உயிர்த்தெழுதலை நான் விசுவாசிச்சா நான் என்ன பண்ணுவேன், இந்த உலகத்துல நான் என்னை சரி பண்ணிப்பேன். நான் ஏன் என்னை சரி பண்ணிக்கணும், நான் ஏன் நீதியா வாழணும், நான் ஏன் பயப்படணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, இல்லப்பா நமக்கு ஒரு நித்திய வாழ்வு இருக்குது, அந்த நித்தியத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 9:27 அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இட் இஸ் அப்பாயிண்டட் ஃபார் men to டை. அதுக்கப்புறம் இல்லையா, ஜட்ஜ்மெண்ட். ஜட்ஜ்மெண்ட். அப்போ அந்த நித்திய வாழ்வுக்கு நான் என்ன ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும். அப்போ அதற்கு நான் என்னங்க சரிப்படுத்திக்கணும். இந்த சரிப்படுத்திக் கொள்வது என்பது என்னதுங்க, எப்படி சரிப்படுத்திக் கொள்றது, எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஒரு சரி இருக்கும், எல்லாருக்கும் ஒரு சரி இருக்கும். நான் மீண்டும் சொல்றேன், தொடங்கும் போது சொன்னது தான், நமக்கு சரின்னு படுறது மற்றவர்களுக்கு தவறுன்னு தோணும், மற்றவர்களுக்கு தவறுன்னு படுறது நமக்கு சரின்னு தோணும். அது அப்படி பண்ணலான்னு தோணும், இது இப்படி பண்ணலான்னு தோணும் இல்லையா. பட் இல்லைங்க, ஃபேக்ட் என்னன்னா சரி எப்பொழுதுமே வேதம் மட்டும்தான். வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை மட்டுமே செய்வதற்கு மனுஷனுக்கு அதிகாரம் உண்டு. நாம் தொடர்ந்து நாம் தியானிப்போம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. போன வாரம் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று பார்த்தேன். ஸோ சகோதரர் இந்த தினத்தில் அந்த மெசேஜ் கொடுத்ததுனால உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கணும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு சயின்டிஸ்ட் டாக்டர் மைக்கேல் குலியன் அப்படின்றவர் பரலோகம் எங்கே இருக்குது அப்படின்றத டிடெக்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது உலகத்துலேருந்து அப்படின்றத ஒரு ஆர்டிக்கலாக ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதோட டிஸ்டன்ஸ் எர்த்துலேருந்து எவ்வளோ தூரம் இருக்குன்னா 273 பில்லியன் ட்ரில்லியன் மைல்ஸ் அந்த தூரத்தில் இருக்குது. அதை ஒரு ஆள் இங்கேருந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 46.5 பில்லியன் இயர்ஸ் ஆகுமா. அதுக்கு பெட்ரோல் செலவு, டீசல் செலவு, இது மாதிரி ஒயிட் பெட்ரோல் செலவு கிட்டத்தட்ட லட்ச கோடிகள் செலவாகுமா ஒரு மனிதர் அந்த பரலோகத்தை ரீச் பண்ணுறது. இது ஒரு ஆர்டிக்கலாக இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆனால் நமக்கு தேவைப்படுறது 3 காரியங்கள் தான். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்ற நம்பிக்கையும் தேவனை பற்றுக விசுவாசமும். இது 2 விஷயங்கள் நம்ம உயிரோடு இருக்கும் நாளளவும் நம்ம விசுவாசத்தோடு வாழ்ந்தோம்னா நம்ம அந்த பரலோகத்தை ரீச் பண்ணிடலாம். ஸோ எவ்வளோ கடினமான ஒரு விஷயத்த எவ்வளோ எளிதாக நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றத நம்ம ரொம்ப யோசனை பண்ணி பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. இப்படிப்பட்ட வேத செய்தியை தேவன் சகோதரர் மூலமாக நமக்கு இன்றைய தினத்திலே கொடுத்துருக்காரு. சகோதரருக்கு நன்றி. அடுத்தபடியாக நாம் கர்த்தருடைய பந்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். கர்த்தருடைய பந்தியிலே இன்றைய தினத்தை வழிநடத்தும்படி சகோதரர் தீனதயாளன் அவர்களும், அப்பத்துக்காக சகோதரர் டேரன் சார்லஸ் அவர்களும், திராட்சரசத்துக்காக சகோதரர் தினேஷ் பாபு அவர்களும் நம்மை ஜெபத்தில் வழிநடத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கு முன்பாக நாம் ஒரு பாடலை பாடுவோம். பாடலின் 951, சாங் நம்பர் 951. நல்மீட்பர் இயேசு நாமமே என் காதுக்கின்பமாம், புண்பட்ட நெஞ்சை ஆற்றவி ஊற்றுண்ட தைலமாம். இயேசுவின் நாமம் நேசிக்கிறேன், இயேசுவின் நாமம் நேசிக்கிறேன்,
இயேசுவின் நாமம் நேசிக்கிறேன், இயேசுவின் நாமமே அந்நாமம் நைந்த ஆவியை நன்றாக தேற்றுமே. தூக்கத்தால் தோய்ந்த உள்ளத்தை தீடப்படுத்துமே. இயேசுவின் நாமம் நேசிக்கிறேன், இயேசுவின் நாமம் நேசிக்கிறேன், இயேசுவின் நாமம் நேசிக்கிறேன், இயேசுவின் நாமமே பசித்த ஆத்துமாவுக்கு மன்னாவை போலாகும். இளைத்து போன ஆவிக்கு ஆரோக்கியம் தந்திடும். இயேசுவின் நாமம் நேசிக்கிறேன், இயேசுவின் நாமம் நேசிக்கிறேன், இயேசுவின் நாமம் நேசிக்கிறேன், இயேசுவின் நாமமே என் ரட்சகா, என் கேடகம், என் கோட்டையும் நீரே. நிறைந்த அருள் போக்கிசம் அனைத்தும் நீர்தாமே. இயேசுவின் நாமம் நேசிக்கிறேன், இயேசுவின் நாமம் நேசிக்கிறேன், இயேசுவின் நாமம் நேசிக்கிறேன், இயேசுவின் நாமமே என் ஜீவன் போகும் நேரமும் உம் நாமம் பற்றுவேன். அப்போதும் அதை பாடவும் வீண் கரையேறுவேன். இயேசுவின் நாமம் நேசிக்கிறேன், இயேசுவின் நாமம் நேசிக்கிறேன், இயேசுவின் நாமம் நேசிக்கிறேன், இயேசுவின் நாமமே. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு துதிகன மகிமை உண்டாவதாக. கூடி வந்திருக்கிற யாருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கர்த்தருடைய பந்தி என்பது இதில் கைகொள்கிற நாம் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பாக்கியவான்கள். வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 22 நாம் படிக்கும் பொழுது, இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படியிருந்தும் தேவன் நிர்ணயித்த ஆலோசனையின்படியேயும் அவருடைய முன்னறிவின்படியேயும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரண உபாதியின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. இதுதான் நம்முடைய நம்பிக்கை. என்ன அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், தேவன் அவரை அனுப்பினார். எபிரேயரில் நாம் படிக்கிறோம், ஒரு சரீரத்தை அவருக்காக ஆயத்தம் செய்தார் என்று எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் நம்மளால் படிக்க முடியும்.
அந்த சரீரத்தோடு அவர் வந்தார். இங்கு தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்தார். காளை வெள்ளாட்டுக்கடா இவளின் ரத்தம் வந்து எந்த மனிதனுடைய பாவத்தையும் போக்கவில்லை. ஆகையினால் அவர் தம்மை ஒரே தரம் ஒப்பு கொடுத்து பாவத்துக்காக நம்முடைய பாவங்களை அவள் சிலுவையில் சுமந்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ வேதம் என்ன எதிர்பார்க்கிறதுன்னு சொன்னால், நாம் இதை விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசனுடைய ஒரு கீழ்ப்படிதல் தான் இந்த கர்த்தருடைய பந்தி. இந்த பந்தியில் நாம் கலந்து கொள்ளும் பொழுது, அப்பத்தையும் இந்த திராட்சையில் நாம் பங்கொள்ளும் பொழுது, நாம் அவருடைய மரணத்தையும் அவருடைய வருகையும் நாம் தெரிவிக்கிறோம். 32 நாம் படிக்கும் பொழுது, இதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:32, இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாக இருக்கிறோம். 36 ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றார். இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். தேவன் எதிர்பார்க்கிறது, ஒவ்வொரு முறையும் நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுதும் இவளை நாம் செய்யும் பொழுதும் நம்முடைய இருதயத்திலிருந்து தேவனுடைய வார்த்தை கொத்தப்பட்டு நம்முடைய இதற்கு நாம் தகுதியானவர்களா என்று நாம் பரிசோதித்து இதில் செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம். நாம் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலும் அதை தான் நம்மளால் வாசிக்க முடிகிறது. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 நான் உங்களுக்கு ஒப்பித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். என்னத்திலானெனில், அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாதனால் தனக்கு ஆக்கினை திருப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயந்திருக்கப்படும். நம்முடைய விசுவாச வெளிப்பாடு இயேசுடைய மரணத்தை நாம் அறிக்கை செய்வது, அவருடைய வருகையை நாம் தெரியப்படுத்துவது. இதை நாம் நம்மை நாமே நிதானித்தறிந்து நாம் செய்வோம். சகோதரர்கள் ஜெபிப்பார்கள்.